சரி இப்போவா சொல்லடி உன்னோட லவ் ஸ்டோரியா? முன்னாடி பார்த்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டியா. அப்புறம் என்னடி ஆச்சு? அப்போ அவரோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னோட கேரக்டர் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுடி. அதனால பேசலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் என்ன நினச்சிங்க? ஒரு டைம் யதார்த்தமாக காலேஜ் விட்டு வெளியே வரும்போது பார்த்தேன்டி. அப்புறம் என்னடி ஆச்சு? ஓ யாருமே இல்லை பஸ் ஸ்டாப்பில். பஸ்ஸும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு என்னை பைக்கில் கூட்டு வந்தாடி. ஆனால் காலேஜ் வரலையாடி? இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ வரலடி. சரி மேலே சொல்லு. அவர் தான் பைக்கில் வந்து இறக்கி விட்டார் நம்ம தெருக்கு முன்னாடி. நீ பைக்ல ஏறின? தயக்கமாக வேண்டி இருந்துச்சு. ஆனால் அவங்க ஏறுங்க பார்த்துக்கலாம், ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்களா நிற்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னார் டி. அதனால ஏறினேன். அப்புறம் என்னாச்சாம் மேடம்க்கு? அப்புறம் ஒன்றும் இல்லடி, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு அவரை கூட்டு வந்த விதம், அவர் எனக்கு கேர் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. மேடம்க்கு அந்த அளவு பிடிச்சிருச்சாங்க? ஆமாண்டி, ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. அவர் சூப்பராக பைக்கில் ஓட்டினாங்க. என்ன நாளைக்கு நான் பைக்ல போறேன் பாருடி. சொல்கிறத கேளுடி ஃபஸ்ட்டு. மேலே சொல்லு மேலே சொல்லு. அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் லவராக மாறணும். சரி வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்பயுமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருடி. அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்டி. அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? ஆமாண்டி, அம்மா அப்பா முக்கியம் இல்லையா நமக்கு. அதனால அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் சொன்னார். நானும் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா தானே முக்கியம். ரெடி, நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. சரி வா துணி கடைக்கு போகலாமா? போகலாண்டி. அம்மா பார்க்க போறேன்னு சேலையை கட்டிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்க போல. அடி இது அவங்க எடுத்து கொடுத்த சேலை, அதனாலவே கட்டினேன்டி. என்னது அவர் எடுத்து கொடுத்த சேலையா? எப்படிக்கா வாங்கி தந்தாரு? லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் வீக்லேயே எனக்கு வாங்கி தந்துட்டாங்க அந்த சேலையை. இப்போதே கட்டிட்டியா? இதுக்கு முன்னாடி கட்டிட்டியா? இப்போதே கட்டினேன். இன்னைக்கு தான் சர்ப்ரைஸாக காமிக்க போகிறேன். சரிவா கடைக்கு போகலாம். 2 பேர் இன்னும் என்னடி பண்ணுறீங்க? கிளம்பிட்டீங்களா இல்லையா? கடைக்கு போகணுமா இல்லையா? கிளம்பிட்டோங்கம்மா. அந்த ஆரோங்கம்மா என்ன சொல்கிறவங்க நானே வந்துடுவேன் உங்களை பார்க்க. நில்லுங்கடி வரேன். கிளம்பியாச்சுங்கம்மா, போகலாம் வாங்க. நானே வந்துட்டேன். என்னடி இன்னைக்கு சூப்பராக கிளம்பியிருக்க? மாமா பார்க்க போகிறோம்ல, அதே அக்கா அவ்வளோ கிளம்பியிருக்கா. வேறு சும்மா ரெடி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு. அப்படியாமாக்கா? அம்மா அவ சும்மா சொல்கிறா, நீங்கள் யானை சேலை கட்ட சொன்னீங்க? அம்மா சொன்னே சேலை கட்டிட்டா. இந்த சேலை யார் வாங்கி கொடுத்தான்னு கேளுமா. ஆமாம்மா, இந்த சேலை யார் வாங்கி கொடுத்தா? நான் எடுக்கலையே. அம்மா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாமா. உன் ஃப்ரெண்டுக்கு ஆம்பளை பையன் பேர் ஆம்பளை பையன் மூஞ்சிதே இருக்குமோ? நீ சொல்லிட்டு இருக்க லூஸ் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிளம்பலாம். அம்மா இப்படி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதம்மா. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கல, பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண போகிறேன். நான் பிடிச்சதேம்மா கல்யாணம் பண்ணுறேன் நான். இவளாவது மாப்பிள்ளை பிடிக்கன்னு சொல்லுவாளாங்க. சரி வாங்க மக்களே, அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போகலாம். இல்லைங்க போகலாமா? போய் எடுத்து 2 வண்டி ஓடிட்டு தானே இருக்கு, பார்க்கலையா நீ? போங்க, நல்லபடியாக போய் சேலை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு. நம்ம இதுவாகவே போறேன், நான் கவலைப்படாத. ரெடி, அடுத்து சொல்லுடி ஒரு லவ் ஸ்டோரியை. அவ்வளோவேண்டி, ஒன்றும் இல்லை பெருசாலாம். முன்னாடி தனியாலாம் நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டது இல்லையாடி? இல்லடி, நாங்கள் அப்படிலாம் மீட் பண்ணதெல்லாம் இல்லடி. சரி உருட்டு. என் கூடயே சுற்றுவியா, அப்புறம் எப்படி சுற்ற முடியும் நானே? மழை அது ஒரு விஷயம் பாயிண்ட்டு தான். தெரியா 3 மாதம் லவ் பண்ணியிருக்க பார்த்தியா? வேற லெவல் 3. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தா கடையாமா சொன்னாங்க. அங்கே இன்னும் 2 தெரு தள்ளின்னு நினைக்கிறேன். நெடி கடை பக்கத்தில் வந்துட்டோம். மாமா வேற உனக்கு மேட்சா வருவாரா என்னன்னு தெரில. எனக்கு மேட்சாதான் வருவாரே. யாருமே உனக்கு மேட்சா போடவே கூடாது, நான் வேண்டிகிட்டே வரேன். பொடி எப்பா ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம்லடி. ஆமாண்டி, நம்ம கடைக்கு வந்துட்டோம். இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரல போலடி. என்னங்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வரல? வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்கம்மா, வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. கால் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காரு மாப்பிள்ளை. வரட்டும். இன்னடி மது இன்னைக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிற போல. நீ வேற சும்மா ரெடி. அம்மா இந்த கடை தானம்மா பொண்ணு வீட்டில் இருந்து வந்திருக்காங்க. ஆமாப்பா, இந்த கடத்தை சொன்னாங்க, இந்த கல்லதே உள்ளே இருக்கேன்னு சொன்னாங்கப்பா. வா போகலாம். அம்மந்தி கூட ஃபோன் பண்ணுறா தம்பி. பண்ணி கேட்குறீங்கப்பா. போய் நம்மளே பார்க்கலாம்ப்பா. சாரி செக்ஷனில் தான் இருப்பாங்க. சரிப்பா, நடப்போவாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன சேலை பக்கம் இருக்கீங்களா? நிறைய புது மாடல்லாம் வந்துருக்குமா, வாங்க பார்க்கலாம். பொண்ணுக்கு பாட்டு சேலை எடுக்க போகிறோம், நிச்சயதார்த்தத்துக்கு. அந்த மாதிரி நல்லா எடுத்து போடுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எடுத்து போடுறேன். என்ன கலர் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், எடுத்து போடுறோம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து போடுறோம். நல்லா பாருங்க. பொண்ணு யாருமா? அந்த சேலை கட்டிட்டு நிற்கிறாளா அந்த பிள்ளைதையுமா பொண்ணு? மாப்பிள்ளை இந்த தம்பியாம்மா? ஆமாம்மா, இந்த தம்பி தான் மாப்பிள்ளை. அம்மா சாந்தி, நாங்கள் அங்கே போய் உட்காரோம். நானும் சம்மதியும் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா. பாலை நானும் சம்மந்தி கூட போய் உட்காருங்க, நீங்க பார்த்து முடிச்சுட்டு வாங்க. சரிங்க, போய் உட்காருங்க, நாங்கள் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றோம். வந்து பாருங்கங்க, பிடிச்ச கலர் எடுங்க பொண்ணுக்கு. எடுத்தால் நல்லா இருக்கும்ல சமந்தி இந்த பிள்ளைக்கு. அவளுக்கு எல்லா கலர் நல்லாதே சமந்தி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுங்க. கருமே பார்க்க அழகாக தான் இருக்கு. என்ன கலர் எடுக்கன்னு வேற தெரியல. அடியே பொண்டாட்டி, உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோடி. யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம்.
எங்க மாமா எங்க அக்கா காதுல என்னமோ ஓதிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை குழந்தையா, உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச சேலை எடுத்துக்கிற சொன்னேன். அக்காக்கு ஏற்கனவே சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு குழந்தையாவை விட்டுட்டீங்க. அதுக்கு என்ன, இப்போ உனக்கு எத்தனை சேலை வேணா எடுத்துக்க குழந்தையா, மாமா வாங்கி தரேன். என்ன சொன்னீங்க இப்ப? என்னடி சொன்னேன், குழந்தையாவுக்கு சேலை எடுத்துக்கோ தானே சொன்னேன். அளவுக்கு போயிடுச்சா? அப்ப அவளுக்கு சேலை எடுத்து தர போறீங்களா நீங்க? இதில் என்னடி இருக்குது, குழந்தையா வாய் திறந்து கேட்டுட்டா வாங்கி கொடுப்போம். அவளுக்கு தான் நீங்க வாங்கி தரணும். அவளுக்கு தான் நீங்க வாங்கி தர தேவைப்படாது. அவளுக்கு நானோ இல்லை எங்க அம்மா எங்க அப்பா யாரோ வாங்கி தருவாங்க. நீங்க வாங்கி தர தேவையில்லை. ஏன்டி உனக்கு இவ்வளோ கோவம்? மாமாவே எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாங்களே, ஏன்டி இப்படி பண்ற? அப்படித்தான் குழந்தையா, நான் உனக்கு வாங்கி தரேன் பாரு, அழகா சேலை செலக்ட் பண்ணுறேன். ஏன் மாமா அவளுக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்க, அடுத்து நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட. பாவண்டி, நம்ம குழந்தையா தான் நான் எடுத்து கொடுப்போம், தங்கச்சி தானே எடுத்து தர போகிறேன். சரி அப்ப நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் சேலைய. ரெடி, சாரி, நீயே செலக்ட் பண்ணு. அம்மா காதுல ஓதிக்கிட்டு இருக்கா என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ பாருமா சேலைய. ஏன் மாமா அங்க நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க சேலையை பாருங்கம்மா. அத்தை உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க அத்தை. இந்த ரெட் கலர் போய் கட்டிட்டு வா. சரிங்க அத்தை, போய் கட்டிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ரெடி, நானும் வரவா கட்டி விடுறதுக்கு. இன்னும் வேணாம், நீங்க அமைதியாக உட்காருங்க, நான் போயிட்டு வரேன். அக்கா இவ்வளோ கோவப்படுறாளே, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாலே, ஏன்டி இப்படி இருக்கா? தெரியலங்கம்மா, அவளுக்கு அப்படியே பொசசிவ் உங்க மேல. அத்தை கட்டிட்டு வந்துட்டு பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. சொல்லி உன் கலருக்கு இது நல்லா இருக்கு பாரு. அங்க பாருங்க, அக்கா சேலை கட்டிட்டு வந்துட்டா. அது முன்னாடி சேலை கட்டிட்டு வந்துட்டாளா, நில்லு பார்ப்போம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காளே, கடிச்சு தின்னணும் போல இருக்கா, கண்ணத்தை பாரு. சரிம்மா, அடுத்து வேற சேலை எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அதை கட்டிட்டு வா. நீங்க அத்தை சேலையா? இப்படி ஒரு சேலை கட்ட போயிருக்கா. ஐயோ, பார்க்கறதுக்கு வேற அழகா இருக்காளே, ஏதாவது பண்ணி விட்டுருவேணும்னு பயமா இருக்கு. என்னங்கம்மா, எங்க அக்கா எப்படி நல்லா இருக்காளா? நீங்கள் பெருசாட்டுக்கு பச்சை கலர் எடுத்துக்கோங்க, இந்த பட்டு சேலை நல்லாயிருக்கும் மேடம். கட்டிட்டு வரட்டு பார்க்கலாம். கட்டிட்டு வந்துட்டு இது ஓகேவா அத்தை? நல்லா இருக்குமா இதுவும்? சமதி நல்லா இருக்கு இவளுக்கு. ஐயோ, எல்லா சேலையிலையும் அழகா இருக்காளே. பாருங்க, இந்த சேலை ரொம்ப நல்லாயிருக்கும். பிங்க் கலர் பார்டர், க்ரீன் கலர் saree செம்மையாக இருக்கும். இந்த சாரி கூட நல்லா இருக்கு, இதுவே ஓகே பண்ணிக்கலாம். இந்த சேலை எடுத்துக்காம இந்த சேலை ஓகேவான்னு பாருங்க. ஓகேதான்க்கா. இந்த கலர் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு. ஆமா, அந்த சேலையை பார்க்க நல்லா இருக்கு. பாருமா, இந்தா ஆமா, அந்த கலர் நல்லா இருக்கு, கட்டினா இவளுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா பேக் பண்ணிருங்கம்மா. மேட்சா மாப்பிள்ளைக்கு ஒரு கோட் செட்டு அந்த மாதிரி காமிக்கணும் வாங்க. சரி மேடம், எடுத்துறோம். ரெண்டு கோட் மாடல் இந்த சாரிக்கு மேட்ச் ஆகும், நல்லா இருக்கும். ப்ளூ கலரே எடுத்துக்கிறோம், அதுதான் மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம், ரெண்டையும் பில் போடுங்க. சரிங்கம்மா, நீங்கள் முன்னாடி போய் பில் வாங்கிக்கோங்க, பணத்தை கட்டிட்டு. அக்கா, ஒரு சாதா saree மாதிரி மாடல் saree எடுத்து போடுங்க. யாருக்கு தம்பி? பக்கத்தில் நிற்கிற என்னோட குழந்தையாக்குதீங்க. இப்போ எடுத்து போடுறோம், போட்டு பார்த்துட்டு வரட்டும் அவங்க. நாங்கள் போய் அப்பா கடை உட்காந்துட்டு பில் போட்டு வாங்கிட்டு வரோம், நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க. எங்கம்மா, நீங்கள் போங்க. சம்மந்தியம்மா கூட போகிறேம்மா, நீங்கள் 2 பேர் பார்த்து எடுத்துகிட்டு வரீங்களா? சரிங்கம்மா, பார்த்து எடுத்துகிட்டு வரோம்மா. சரி, நல்லா தான் மேம் இருக்கு, இதே எடுத்துக்கிறேன் நான். இது நல்லா தான் இருக்கு, எடுத்துக்கோமா. சேலை எடுத்தாங்க, நீ கட்டியிருக்க புடவை நான் தான் எடுத்து கொடுத்தேன். இது எடுத்துருந்தீங்கன்னா எனக்கும் வேணும். சரிம்மா, நீ எடுத்துக்கோ. இவளுக்கு ஒரு saree இந்த மாதிரி எடுத்து போடுங்க. சரிப்பா, எடுத்து போடுறேன். இது நல்லா இருக்கா ரவி? இது நல்லா இருக்கா? என்னடி சேலை ஒரு மார்க்கமாக கட்டிட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்குறேன் முன்னாடி நின்று. நான் இந்த சேலை எடுத்துக்கிறேன், எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு ரவி. எடுத்துக்கோ. மொத்தமாக பில் போட்டுருங்க, நான் அமௌண்ட் ஜிபே பண்ணிடுறேன். சரிப்பா, முன்னாடி போய் பில் போட்டு வாங்கிக்கோங்க, நான் எடுத்து கொடுத்து விட்டுறேன். அக்கா, பில் போட்டாச்சு, வாங்கியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் காசும் கட்டியாச்சுப்பா, வாங்க போகலாம். வா போகலாம் வீட்டுக்கு. நீங்களாம் அத்தை கூட காரில் அவங்க வீட்டுக்கு போங்க, நான் மதுவை கூட்டு பின்னாடி வரேம்மா. சரிப்பா, நாங்கள் போகிறோம், நீ வா மதுவை கூட்டிட்டு. நானும் மாமா கூட வரேம்மா, நீங்கள் முன்னாடி போங்க. இவ எதுக்கு இப்போ வரா? என்னடி தெரியும், வரேன்னு சொல்கிறா, கூட்டு போவோம் வா. பண்ணுங்க நீங்கள். சரி, நீ அக்கா கூட வாமா துணைக்கி, நான் போகிறேன் முன்னாடி அப்பா கூட. நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் வாங்க பின்னாடி. அம்மா பார்த்து கூட்டாரேன். சரி, நம்மளும் கிளம்பலாம், வாங்க போகலாம். ரவி, நீ நல்லபடியாக சேலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, இன்னும் நிச்சயத்துக்கு தான் வேலை பார்க்கணும் சம்மந்தி. அதுதான் நிறையா வேலை இருக்குது. சம்மந்தி, தலைக்கு மேலே வேலை இருக்கு. கட்டு போட்டு நிச்சயம் வச்சுட்டு அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சு விட்ருவோம் சம்மந்தி, வேமா. ஆனால் சரிதான் சம்மந்தி. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் தான் சமைப்போமா சம்மந்தி, இல்லை ஆர்டர் பண்ணிடுவோம்மா? சம்மந்தி, தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு சமைக்க போகிறீங்க, ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் சம்மந்தி பின்னாடி வரேன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சம்மந்தி, வரேன்னு சொல்லியிருக்காங்க, தம்பி கூட்டாரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கா, இப்படி வந்து உட்காந்துருக்காளே என் பக்கத்தில். இவங்க யாருங்க? என்னோட ஃப்ரெண்டுமா. எதுக்கு கடைக்குள்ளே வர்றேன் இவங்க அவங்க கூட? ஒரு வேலை இருந்துச்சுன்னு போனேன், அதுக்கப்புறம் இப்போ ரிட்டன் வந்திருக்கேன், அதை பிக்கப் பண்ணிட்டு போகிறான் நம்மளை. ஓ, அப்படியா? சரி சரி. எதுக்கு எதுவுமே பேசாமல் வரீங்க நீங்கள்? அதெல்லாம் பேசுவேன் மேடம். நீங்கள் 2 பேர் சார் மேடம் போட்டுட்டு இருக்கீங்க, நார்மலாகவே பேசுங்க. அழகா இருக்கடி, ஏண்டி இப்படி சாலையை கட்டிட்டு கொள்கிறேன் என்ன? ஐயோடா மாமா. லவ் யூ ஸோ மச் டி தங்கப்பில்ல.
வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? ரெடி பண்ண சொல்கிறேன், நீ வேற இப்படி இடுப்பு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. சரியை மாற்றிட்டு வர வேண்டியதானே, ஏன்டி இவ்வளோ தூரம் போட்டு வந்திருக்க? உங்க கண்ணு ஏன் அங்க போகுது? நீங்க ஏன் நல்லா நல்லா எங்க அண்ணனை பார்த்து பேச வேண்டியதானே? கண்ணு வேற அந்த இடுப்புக்கிட்டே போகுது, நான் என்ன பண்ணட்டும்? ஏன் உன் கண்ணை வச்சு அங்க பார்த்துட்டு இருக்க? நேரா ரோட்டை பார்க்க வேண்டியதானே? அடி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், வண்டி அவன் ஓட்டிட்டு இருக்கான், நான் சும்மா உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நீ வேற இப்படி உட்காந்தா நான் என்ன பண்ணேன்? ரோட்டை பார்த்துட்டு உட்கார்றா. வாடா போடாலாம் பேசிட்டு இருக்க. சார் மட்டும் டி வாடி போடின்னு பேசுவீங்களா? மேடம் மட்டும் டா போட்டா வலிக்குதா? அடி நீ டா போட்டு பேசுனியா புதுசா? அதான்டி. அதே புதுசா டி போட்டு பேசுற. எனக்கு ஒரு மாதிரி புதுசா தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? பேசிட்டு ஜெயிக்க முடியுமா என்னால? டேய் மச்சா, காஃபி ஷாப் போயிட்டு போகலாமா? போகலாம்டா காஃபி ஷாப். நானும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. போகலாமாமா? எனக்கு அப்புறம் மறுபேச்சே இல்லை, போகலாமாவா? என்ன அங்கேயே பேசிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும்? குழந்தையாடி, குழந்தை மாதிரிடி, ஏன்டி இப்படி பண்ற? நீ என்கிட்ட மட்டும் பேச, அவட்டெல்லாம் பேசக்கூடாது அப்படி. பேசவே மாட்டேங்கணும். டேய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கம்மா. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஒரு காஃபி மட்டும் போதும்டா எனக்கு. என்ன வேணுமோ சொல்லுங்கம்மா. காஃபி ஒரு பீஸா. எனக்கு ஒரு காஃபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. எனக்கு காஃபி மட்டும் போதும்ப்பா. காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு வாங்க போகலாம், வீட்டில் தேடுவாங்களே. நான் வேகமாக கார் ஓட்டிட்டு போய் விட்டுட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு அடுத்து வேலை இருக்குடா எனக்கு. அவர் என்னமோ பெரிய வேலை இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஐயா ஆமா, அம்மா வேற வேகமா வர சொன்னாங்க. சாப்பாடு வேற ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை வேற. போய் ஆர்டர் பண்ணிட்டு இந்த சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டு போகலாம் வீட்டுக்கு. சரியாடா மச்சான்? சரிடா, சாப்பிட்டே போகிறேன். ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டியாடா? நான் முடிச்சிட்டேன்டா மச்சான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஆமாண்டி, இன்னும் வீட்டுக்கு தெரியாது லவ் பண்ண விஷயம். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தீங்களாங்கோ? குழந்தையா நீ ஒரு ஓட்டவை உளறி விட்டேனா? அப்படியா? நான் இப்பயே போய் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பாட்டே சொல்லிடுறேன் உங்களை. அப்படிலாம் போட்டு தரக்கூடாது குழந்தையா, மாமாவுக்கு சப்போர்ட்டாக பேசணும். நீங்க மாமா காஃபி குடிங்க போலாம். காஃபி குடிச்சிட்டிங்களே, வாங்க போகலாம். இதே மாமா தண்ணி வேணும் மாமா, அவ தரமாட்டா. அவளுக்கு தண்ணிய. அப்பா சரிடா, கிளம்பலாமா மச்சான்? போகலாம் மாமா, வாங்க. சரிடி, வீட்டுக்கு போகலாம்ல? போகலாங்க. நிச்சயம் நல்லா ரெடி ஆகி வாமா பொண்ணு. அப்பல சார் நீங்களும் ரெடி ஆகி தான் வரணும். நாளைக்கு தான் நிச்சயம் உங்களுக்கும். 2 பேருக்கு வேற வேலையே இல்லை. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் படிச்சுட்டு இருக்கேன். 3rd year படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் லாயருக்கு படிச்சுட்டு இருக்கேங்க. ஓ சரி சரி, அதான் லா பாயிண்ட்லாம் பேசுவீங்க போல. வர்றதா அடிக்கடி பேசி விட்டுருவேன், அவ்வளோதான். சரிங்க சரிங்க. என்னடி குழந்தை அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கா போல எங்கள் மாமா கூட? அவள் ஊரில் இருக்க எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பா. அதே மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்க போகிறான் அந்த அண்ணங்கிட்ட. மச்சான் என்னடா பேசிட்டாரு என் குழந்தையாக்கிட்ட? ஒன்றும் இல்லைடா, என்ன படிச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைடா. வேற ஏதாவது கேட்டால் கருவாப்பா கேட்க வேண்டியதானே? குழந்தையா அதையும் கேட்டியானா? ஆமாம்மா, அதான் கேட்டாங்க. சும்மா பேசிகிட்டு இருந்தோம். 2 பேரை விடுங்க, நான் பேசிட்டு வரேன்ல. வேற ஒன்றை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி, போடி ஃபஸ்ட்டாங்கிட்டு. மாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை உங்களை வாங்க சொல்லல, அதை வாங்கி வச்சதுங்களே எனக்கு கொடுங்க மாமா சாப்பிட. நட்டி கேட்குறா பாருங்க. உன் குழந்தை கேட்குது, விடுறி அமைதியார். நம்ம வாங்கிக்கோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா. கொடுங்க மாமா, வாங்கிக்கிறேன். ஐ லவ் யூ சொன்னேனே, ஒரு பொக்கே கொடுப்போம், ஒரு கிஃப்ட் கொடுப்போம், எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே கூடாது. சி அதாண்டி உனக்கு சாரீலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அதை தாண்டி கட்டிட்டு வரேன் இப்போ. ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் போங்க. கண்ணை மூடு, நான் உனக்கு கிஃப்ட் தரேன். இந்த வாங்கிக்கோடி உன்னோட கிஃப்டை. பியூட்டி மை பொண்டாட்டி. ஜாலி ஜாலி கிஃப்ட் தந்துட்டீங்களே. நாளைக்கு ஈவினிங் நிச்சயம் முடிஞ்சக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இப்போ ஓப்பன் பண்ணவே கூடாது. கிடைச்சிச்சுல, அது போதும். ஆனால் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஒரு மாதிரி இருக்கே. என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நான் திறந்து பார்க்க போகிறேன். நீ நான் சொன்னது தான், நீ நாளைக்கு ஈவினிங் தான் நீ திறந்து பார்க்கணும், அது வரை திறக்கக்கூடாது. அது நம்ம 2 பேர் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணணும், ஓகே? 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணணுமா நாளைக்கு ஈவினிங்கா? ஐயோ, என்ன மாமா அக்காவுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கி வந்திருக்கீங்க? பின்ன என் பொண்டாட்டிக்கு இல்லாமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறேன்? கலக்குடா மச்சான் கலக்கு. இந்த கதையோட ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரி வந்து எனக்கும் மதுக்கும் எடுத்திருக்காங்க. இந்த கதையில் செகண்ட் பேர் வந்து ராஜுவும் மீனாவும் இருப்பாங்க. அவரோட நிச்சயம் முடிஞ்சக்கப்புறம் வந்து ராஜுக்கும் மீனாக்கும் இருக்க லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். மீனா வந்து மதுவோட தங்கச்சியாக இருப்பாங்க. ராஜு வந்து ரவியோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சரி, டவுட் இருக்கும் நாங்கள் இப்போ லவ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மேரேஜ் ஆனக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். ரவியும் மதுவும் லவ் பண்ணது மீட் பண்ணது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனக்கப்புறம் வந்து போட ஆரம்பிச்சிருவோம். இதோட ஸ்டோரி முடியுது. இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஹாய் Hi காய்ஸ், friends, நான் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ராஜு. பிடிச்சிருந்தா லைக் நாளைக்கு பண்ணுங்க, இருந்து ஷேர் நம்ம பண்ணுங்க, கதையை கமெண்ட் பார்க்க பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை guys. Thank you to all guys.